ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கருஞ்சீரகத்தில் வந்து ஒரு ஸ்க்ரப் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு 7 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து கருஞ்சீரகம், செகண்ட் ஒன் வந்து டீத்தூள் வந்து எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் வந்துட்டு ஒரு இது வந்து டீத்தூள் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்துட்டு சுகர் வந்து எடுத்துக்கிறோம். சுகர் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறோம். டீத்தூளையும் சுகரையும் வந்து வாட்டரில் ஒரு 1 மணி நேரம் வந்து தனியாக ஊற வச்சிடுறோம். ஜெல் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது இல்லாமல் வந்துட்டு திரும்ப தனியாக ஒரு வாட்டரில் வந்து கருஞ்சீரகத்தையும் தண்ணியையும் தனியாக ஊற வச்சுக்கிறோம். இந்த 2 தண்ணியுமே வந்து நீங்கள் ஹேர் ரீக்ரோத்திங்க்கு வந்துட்டு நம்ம வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ எடுத்து வச்ச இந்த ஜெல்லோட ஒன்றா அரிசி மாவை வந்து நம்ம தனியாக வந்து கலந்துக்கிறோம். இதை தனியாக வந்து பச்சரிசி மாவு எனி ஒன் அரிசி மாவு வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்து இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜெல்லில் வந்து இந்த டீ டிகேஷன் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒன்று இந்த கருஞ்சீரகம் வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கரகரப்பாக வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிடுங்க. கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய புரோட்டீன் சத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அதிகமான இது இருக்குது. இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் வந்து சரி செய்யக்கூடிய குணாதிசயம்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நம்ம பண்ணும்போது வாரத்தில் ஒரு 3-4 நாள் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.